எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே பாஸ்கா காலத்திலே நாங்கள் 7ஆம் வாரத்திலே வியாழக்கிழமைக்கு இந்த நாளிலே கால் பதிக்கின்றோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது, நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை அல்லது இறைவனுடைய மறை சாட்சியினை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள, பயப்படாமல் பகிர்ந்து கொள்ள நாங்கள் முன்னோக்கி வந்திருக்கின்றோமா என்பதனை சிந்தித்து பார்க்க, நாங்கள் பல்வேறுபட்ட விதமான கருத்துக்களை உடையவர்களாக இருந்தாலும், பல்வேறுபட்ட சமயத்தை சேர்ந்தவர்களோடு நாங்கள் இருந்தாலும், பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை உடையவர்களோடு நாங்கள் இருந்தாலும், இறைவனுடைய வார்த்தையை பற்றி நாங்கள் கதைப்பதற்கு பயமாக அல்லது வெட்கமாக இருந்திருக்கின்ற சந்தர்ப்பங்கள் பல காணப்படலாம். இதனாலே பவுல் அடிகளார், அவருக்கு பல்வேறுபட்ட சவால்கள் வந்தது. அவருக்கு பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை இல்லாமல் ஒழிப்பதற்கு கூடிய சூழ்நிலை வந்திருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கை இதோடு நிறைவுற போகின்றது என்ற சந்தேகம் வந்திருந்தாலும், அவர் இறைவனுக்காக முன்னோக்கி தன்னுடைய அந்த மறை சாட்சியினை முன்னோக்கி சென்றார். எனவே நீங்களும் நானும் அவ்வாறு சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அந்த இடத்திலிருந்து மெதுவாக நழுவி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எவ்வாறாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, நாங்கள் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கை மாற்றமடைந்திருக்கின்றது. திருவிவிலியத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு எழுதப்பட்ட திருமுகங்களிலும் சரி, நற்செய்தி வாசகங்களும் சரி, பல்வேறுபட்ட புத்தகங்கள் காணப்படுகின்றது. இவை ஒவ்வொன்றிலும் பல விதமான கருத்துக்கள், நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய செய்திகள், செயல்கள், இவை ஒவ்வொன்றும் உள்ளடங்கிய கருப்பொருளாக இந்த திருவிவிலியம் காணப்படுகின்றது. எனவே இந்த திருவிவிலியத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இறைவனுடைய அந்த மறை சாட்சியினை அல்லது மறையை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். என்னுடைய உள்ளம் மாறும், என்னுடைய எண்ணங்கள் மாறும், நாங்கள் செயற்படுகின்ற எங்களுடைய செயற்பாடுகள் மாறும். இவை ஒவ்வொன்றும் மாறுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கையை நோக்கி செல்வதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்வோம். நீங்கள் செய்திகளை பார்க்கின்ற பொழுது, நாட்டில் நடைபெறுகின்றவற்றை பார்க்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, ஒருவருக்கொருவர் எதிராக போராடி கொண்டு சரியான சட்டத்தினை நிலைநாட்ட முடியாமல், சட்டம் என்றால் என்ன என்பதனை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், ஒருவருடைய குறையை இன்னொருவருடைய சொல்லவும், மற்றவருடைய குறையை இன்னொருவர் சொல்லவும், இவ்வாறு அவர்களுக்கு இடையிலே சண்டைகளை போட்டு கொண்டு இருக்கின்றார்களே ஒழிய, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற அவர்களால் முடியாமல் இருக்கின்றது. எனவே இவ்வாறான சமயத்தை பின்பற்றியவர்களாக, சமயத்தோடு வாழ்கின்றவர்களாக இருந்தால் அவ்வாறு அவர்கள் செயற்பட முடியாது. எனவே நீங்களும் நானும் அந்த குப்பை கூடையிலே விழுந்து வாழப்போகின்றோமா? அல்லது இறைவனுக்கு ஏற்புடைய இறைவனுடைய வார்த்தையை, இறைவனுடைய மாட்சியினை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபராக நான்